الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். நமக்கு இஸ்லாம் என்ற தன்னிறைவான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். நமக்கு கிடைத்த இந்த வாக்கியங்களுக்கு முதலாவதாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் அவர்களுக்கு கிடைத்த பலவிதமான வாக்கியங்களை இழந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் கிடைத்த வாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தாமைதான். ஒரு ஹதீஸ் துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக் வ தஹவ்வுலி ஆஃபியத்திக் வ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக் வ ஜமீஇ சஹத்திக். யா அல்லாஹ், நீ கொடுத்த பாக்கியங்கள் சன்னஞ்சன்னமாக எங்களை விட்டு நீங்கி விடுவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். திடுகூறாக எங்களுக்கு பிரச்சனை வருவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ கொடுத்த நல்ல ஆரோக்கியம், நல்ல நிலைமை எங்களை விட்டும் கை தவறி போவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் உன்னுடைய கோபம் ஏற்படுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவிலே 4 விஷயங்களை உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயம் எப்பொழுது ஏற்படுகிறது? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய இந்த மோசமான 4 விஷயங்கள் எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு அடியான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களுக்கு எப்பொழுது நன்றி செலுத்த மறந்து விடுவானோ, அதை தவிர்த்து விடுவானோ, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் சன்னஞ்சன்னமாக அவன் உணராத விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடத்திலிருந்து அது பறிக்கப்பட்டு போய்விடும். அது எங்கு சென்றது, அது தன்னிடத்தில் இருக்கிறதா அல்லது தன்னுடைய கையை விட்டு நீங்கி விட்டதா என்பதை கூட அவன் உணர்ந்திருக்க மாட்டான். அது அவனை விட்டு பிடுங்கப்பட்டு விடும். அதே போன்று இது கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு நீங்கிறது. சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா உடனடியாகவும் பறிச்சிருவான். அதே மாதிரி பிரச்சனைகள், ஆபத்துகள், நோய் நொடிகள் இதையும் கொடுத்து சோதிப்பான். எதன் காரணமாக என்று சொன்னால், நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றியில் குறை செய்வதின் காரணமாக, நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்வதின் காரணமாக. அல்லாஹ் ஆயத்திலே வாக்கு தருகிறான், லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நான் கொடுத்த பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துவீர்களானால் அதற்கு நான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை பன்மடங்காக பெருக்கி தருவேன், அதிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசகம், வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி மாறு செய்வீர்களே ஆனால், நன்றி கெட்டவர்களாக நடப்பீர்களே ஆனால் அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை மிக மோசமாக இருக்கும். உலகத்திலும் அல்லாஹ் தஆலா அதற்காக பிடியை வெளிப்படுத்துவான், மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் இழந்து வரக்கூடிய பல விஷயங்கள், அதில் மிக முக்கியமாக இப்பொழுது நமக்கு சர்ச்சையாக நமக்கு முன்னால் வந்து நிற்பது என்று சொன்னால் நம்முடைய வக்ஃபு சொத்துகள். பள்ளிவாசலும் வக்ஃபு சொத்துகள் தான், மதரசாக்களும் வக்ஃபு சொத்துகள் தான், கான்காக்கள், கபிரிஸ்தான்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் வக்ஃபுடைய சொத்துகள் இருக்கின்றன.
இன்றைக்கு இந்திய அளவில அதிகமான சொத்துகளுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் முதலாவதாக இராணுவத்துறை இருக்கிறது, அதற்கடுத்து ரயில்வே துறை இருக்கிறது, அதற்கடுத்து மூன்றாவது அதிக சொத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் இந்த முஸ்லிம்களுடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகள். 9 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர்கள் இந்த வக்ஃபு வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் பதிவு செய்யப்படாத எத்தனையோ வக்ஃபு சொத்துகள் இருக்கின்றன. இந்த வக்ஃபு சொத்துகளில் ஏராளமான பகுதிகள் இன்று மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டு நிலத்தை கையகப்படுத்தப்பட்டு எத்தனையோ விஷயங்கள் கேசுகளில இருக்கிறது. இந்த வக்ஃபு என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதல்ல உம்மத்துல வக்ஃபு செய்தது யாரு அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் செஞ்சாங்க. அவர்களுக்கு கைபருடைய தினத்துல அதிகமான பொருள் கிடைச்சிச்சு. ஒரு பெரிய நிலம் அவர்களுக்கு அவர்களுடைய பங்கில ஒதுங்கி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த வெற்றி பெறப்பட்ட இடத்துல இருந்து பெறக்கூடிய கனிமத்து பொருட்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில பங்கிடப்படும், முஸ்லிம்களுக்கு மத்தியில பங்கிடப்படும். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு நிலம் அவர்களுக்கு பங்குல ஒதுங்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்க்கு வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற மாதிரி பொருள் செல்வம் என்னைக்கும் என்கிட்ட இருந்ததில்லை, இதை நான் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்க விரும்புறேன் என்பதாக சொல்லும் போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இது அல்லாஹுடைய பேர்ல வக்ஃபு செய்யுங்க என்று சொன்ன போது முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃபு செய்றாங்க. அதுதான் வக்ஃபுடைய வரையறையாக இருக்கு. என்ன சொல்லி வக்ஃபு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் அதை வைத்து பயன் எல்லா முஸ்லிம்களும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனா அதை யாரும் யாருக்கும் விற்க கூடாது. காரணம் என்னன்னா, வக்ஃபு செய்யப்பட்டது அல்லாஹுக்கு சொந்தமாக ஆயிரும். அப்போ எந்த ஒரு மனிதனும் அதுல உரிமை கொண்டாடுவதற்கு, இது எனக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்காது. கடைசியாக அது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. பயன்பாடு மட்டும் முஸ்லிம்கள் அடைந்து கொள்ளலாம், மக்கள் அடைந்து கொள்ளலாம். அப்போ அதை விற்கக்கூடாது, அதை யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது, அதை வாரிசு சொத்தாகவும் பயன்படுத்தக்கூடாது. மாறாக இதனுடைய பயன்களை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏழைகள், உறவினர்கள், அடிமைகள், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்பவர்கள், விருந்தாளிகள், மேலும் வழிபோக்கர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நிலத்தில் இருந்து பயனை அடைந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அதை நிர்வகிக்கக்கூடிய செலவு ஒன்று இருக்கிறது. அதை ஒருவர் பொறுப்பெடுத்து நிர்வகிக்கிறார் என்று சொன்னால் அவர் அதிலிருந்து தனக்கு ஒரு சரியான தொகையை நிர்ணயித்து தனக்கு அந்த வேலை பார்ப்பதற்குரிய ஒரு ஊதியமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர்த்து மற்றது ஏதும் செய்யக்கூடாது என்பதாக கூறி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃபு செய்கிறார்கள். ஆக அந்த பொருளை அதை யாருக்கும் கொடுக்காமல் அதனுடைய பயன்பாட்டை மட்டும் மக்களுக்கு உரித்தாக்குவது, இதுதான் அசலிலே வக்ஃபாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வக்ஃபு விஷயங்கள் இது அல்லாஹுடைய உரிமைகளாக இருக்கின்றன. எப்படி ஒரு கவர்மெண்ட்டுடைய சொத்தை யாரும் உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லையோ, அதே போன்று அது பொது சொத்தாக இருக்கிறதுனால யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. அதே போன்று முஸ்லிம்களுடைய பொது சொத்து தான் இந்த வக்ஃபுடைய சொத்துகளாக இருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை ஒரு தனி நபருக்காக என்று யாரும் எழுதி கொடுப்பதற்கு, வக்ஃபு செய்யப்பட்டதை சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒட்டுமொத்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அது மோமின்களுக்கு மட்டும்தான் உரியது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்க, இதுவரைக்கும் இருந்த வக்ஃபு சட்டத்தில் இருந்து பல மாற்றங்கள் செய்து அவர்கள் கூறியது 44 மாற்றங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் என்பதாக கூறினார்கள். ஆனால் செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை கணக்கெடுத்து பார்த்தால் 115 மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஒருவர் பிரியாணி தயார் செய்ய போகிறார், பிரியாணிக்கு உரிய கலவைகள்
என்னென்ன என்பதாக ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த கலவைகளில் ஒருவர் 115 மாற்றங்கள் செய்தால் அந்த பொருள் பிரியாணியாக உருவாகுமா அல்லது வேற ஒன்றாக உருவாகும்? அதனுடைய இயற்கை தன்மையே இழந்துவிடும். அது வேற ஒரு உணவு பாத்திரமாக அது மாறிவிடும். இதே போன்றுதான் நம்முடைய வக்ஃபு சட்டங்கள் என்பது முன்னரே இருப்பது இஸ்லாத்திற்கு, இஸ்லாமிய பர்சனல் லாவுக்கு முழுக்க முழுக்க உட்பட்டு நம்முடைய சொத்துக்களை நமக்கு அனைத்து விதமான சாதகங்களையும் உட்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் 115 திருத்தங்கள் கொண்டு வந்து அவை அனைத்தையும் நமக்கு பாதகமாக மாற்றக்கூடிய அனைத்து விதமான சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே, முழு இந்திய அளவிலே வக்ஃபு வாரியம் என்று இருக்கிறது. மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று எடுத்துக்கொண்டால் 11 அதிகாரிகள். அந்த 11 அதிகாரிகளும் முஸ்லிம்களாகத்தான் இதுவரை இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் சட்ட திருத்தத்திற்கு பிறகு வரக்கூடிய மாற்றம் என்னவென்று சொன்னால் 11இல் 7 நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், வெறும் 4 நபர்கள் தான் முஸ்லிம்கள். அதற்கு பிறகு முழு இந்திய அளவிலே உள்ள அந்த அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் 22 நபர்கள் இதுவரைக்கும் இருந்தது முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த பொறுப்பை நிர்வகித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் மாற்றத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் 22இல் 12 நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த பொறுப்பை நிர்வகிப்பவர்களாகவும் வெறும் 10 நபர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள் என்பதாகவும், இப்படி முஸ்லிம்களுடைய சொத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும்பான்மையாகவும் முஸ்லிம்கள் குறைவாகவும் ஆகுவார்கள் என்று சொன்னால் அந்த முஸ்லிம்களுடைய சொத்துகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இதே நாம் மற்ற மதங்களுடைய வணக்க ஸ்தலங்களுடைய அவர்களுடைய மதம் சார்ந்த இந்த அர்ப்பணிப்புகள், கொடைகள், அதற்காக வேண்டி அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அந்த மதம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த ஒரு பிரமுகர்களை நிர்வாகத்தில் நிர்ணயித்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதை அவர்களுடைய மனம் ஒத்துக்கொள்ளுமா என்று பார்த்தால் அதற்கு யாரும் தயாராவது கிடையாது. ஆனால் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை மட்டும் இவர்கள் அக்கறை எடுப்பதாக கூறிக்கொண்டு இதை நாங்கள் சரியான பாதையில் எடுத்து செல்கிறோம் என்பதாக ஒரு வெளித்தோல் போர்த்தி கொண்டு இவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்ய முற்படுகிறார்கள். ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஓனாய் கவலைப்படுவது போன்றிருக்கிறது. ஆக முஸ்லிம்களுக்கு நாங்கள் அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய இவ்வளவு சொத்துகள் இருக்கின்றன, அதை பயன்படுத்தி நாங்கள் முஸ்லிம்களுக்கு சேவை செய்ய போகிறோம் என்பதாக பெயர் சொல்லிக் கொண்டு இவர்கள் சட்டங்களை திருத்தக்கூடியதற்கு உண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சொத்துக்களை தாங்கள் அபகரிக்கவும், அதை தங்களுடைய முதலாளிகளுக்காக வேண்டி விற்பனை செய்யவும், அதை அவர்களிடத்தில் தாரை வார்க்கவும் அவர்கள் இந்த சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் என்று பார்த்தால் இன்று மத்திய அரசு நமக்கு எடுத்து வரக்கூடிய எத்தனை சூழ்ச்சிகள் என்று பார்த்தால் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. பலவிதமான சூழ்ச்சிகள், சின்ன சின்ன விஷயத்திலிருந்தும் எல்லாம் பெரிய பெரிய நமக்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். உரிமை சட்டம், NRC, இது போன்ற சட்டங்கள், இது போன்ற ஏராளமான சட்டங்கள் அவர்களுக்கு நமக்கு பாதகமாக அவர்கள் தீர்ப்பிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய தொடரில நமக்கு இப்பொழுது கடைசியாக இப்பொழுது வந்திருக்கிறது. இதற்கு அப்புறம் என்ன வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது அவர்கள் பெருசாக கையில் எடுத்திருப்பது என்று சொன்னால் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். இதை மிக விரைவாக எவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவர்களுக்கு எதிர்ப்பாக அதிகமான ஓட்டுகள் இருந்த பொழுதும் அதை கண்டும் காணாமல் அதை புறந்தள்ளிவிட்டு நமக்கு எதிராக தீர்ப்பை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று இதை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி என்று தொடர்ச்சியாக மக்களவை, மாநிலங்களவை என்று ஒவ்வொரு இடத்திலும் இந்த சட்டத்தை அவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். காரணம், எக்காரணத்தை கொண்டும் முஸ்லிம்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக. வக்ஃபு சொத்து விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது அல்லாஹுடைய சொத்துகள். ஆரம்பமாக புகாரா நாடு, சமர்கந்து, ரஷ்யா நாட்டில இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இருந்து வந்தார்கள். அவர்களை அடக்குவதற்கு, அவர்களை கட்டுப்பாட்டில் கொள்வதற்கு, அந்த நாட்டிலிருந்து இஸ்லாத்தை துடை தெறுவதற்கு முதலாவதாக வக்ஃபில் தான் கை வைக்கப்பட்டது.
அதற்கு பிறகு எந்த அளவு அவர் அந்த இடத்திலிருந்து இஸ்லாமியர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு மிக தெளிவான விஷயமாக இருக்கிறது. அதே போன்று இவர்களும் இந்த நாட்டிலும் நமக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை முடுக்கி விடுவதற்காக பலவிதமான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதில் மிக முக்கியமான முயற்சியாக இந்த அல்லாஹுடைய சொத்தில் கை வைப்பதற்கு இவர்கள் முன்வந்து விட்டார்கள். அல்லாஹ் தாலா தன்னுடைய அருள்மறையில் இவ்வளவு தெளிவாக அந்த சொத்துகளில் முஸ்லிம்கள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதை அவர்கள் மட்டும்தான் கையாள வேண்டும் என்று கூறியிருக்க அதில் இவர்கள் தலையிட முற்பட்டு விட்டார்கள். இது அல்லாஹுடைய சட்டத்திற்கு முரண் என்பது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய மத சுதந்திரம் சம்பந்தமான பலவிதமான சட்டங்கள் இருக்கின்றன, அதற்கும் இது முரணாக இருக்கிறது. ஒரு மதம் அது தன்னுடைய நிர்வாகத்தை, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய கொடைகளை நிர்வகிக்கிறது என்று சொன்னால் அதில் தலையிடுவதற்கு மற்ற மதத்தினருக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த இயக்கம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் வேறு ஒரு அரசாங்கம் கூட அதில் தலையிடுவதற்கு அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்பதாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீறி அவர்கள் இதில் தலையிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சுய லாபத்தை முன்வைத்து இந்த அனைத்து சட்டங்களையும் மீறுகிறார்கள். இப்பொழுது இந்த இந்திய நாட்டில 1995 இந்த சட்டம் கடைசியாக திருத்தப்பட்டது. அதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் தான் இது போன்ற அடக்குமுறைகள் இருந்தன. வக்ஃபு சட்டங்களை ஆங்கிலேயர்கள் தங்களது கையில் எடுத்தார்கள். எதற்கு என்று சொன்னால் அந்த சட்டங்களில் அந்த சொத்துக்களை அவர்கள் சூறையாட வேண்டும், தங்களுடைய அந்த மந்திரி பிரதானிகளுக்கு இந்த சொத்துக்களை விற்க வேண்டும், அவர்களுக்கு உரிமையானதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த வக்ஃபு சொத்துக்களை அவர்கள் அபகரிப்பதற்காக வக்ஃபுடைய சட்டங்களை தங்கள் கையில் எடுத்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து முஸ்லிம்கள் போராடி வக்ஃபை பாதுகாப்பதற்கு உண்டான சட்டங்களை 1953, 64, 68 என்பதாக ஒவ்வொரு வருடங்களிலும் பல முயற்சிகள் செய்து இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டன. கடைசியாக நமக்கு 1995 அதை முழுமைப்படுத்தப்பட்டது. வக்ஃபுடைய சொத்துக்களை நல்ல முறையில் பாதுகாப்பது எப்படி, வக்ஃபுடைய சொத்துகளுக்காக வேண்டி தனி தீர்ப்பாயங்கள், வக்ஃபு சம்பந்தமான இந்த சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு உரியதா அல்லது மக்கள் அபகரித்து கொண்டதா என்பதாக வரும் பொழுது இது மக்களுக்குரியதா அல்லது வக்ஃபுக்குரியதா என்று தீர்ப்பளிப்பதற்கு தனி தீர்ப்பாயங்கள், தனி கோர்ட்டுகள் நிறுவப்பட்டன. அந்த கோர்ட்டுகளில் நாட்டுடைய மற்ற கோர்ட்டு தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வலிமையான ஒரு சக்தியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொண்டு வரக்கூடிய திருத்த சட்டத்தில் இந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கிறது. இது எல்லா உரிமைகளும் இப்பொழுது கலெக்டர்கள் கைகளுக்கு போய் அந்த கலெக்டர்கள் அவர்கள் அரசாங்கத்துக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பார்களே ஆனால் இந்த வக்ஃபு சொத்துகள் எல்லாம் முஸ்லிம்களை விட்டும் பறிபோகக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாபரி மஸ்ஜிதும் கூட அந்த கலெக்டர் வாய்மூடி இருந்து எதிர்த்தரப்பினருக்கு உதவியாக இருந்ததின் காரணமாகத்தான் நம்முடைய கையை விட்டும் பாபரி மஸ்ஜிது போனது. அதே போன்று ஒவ்வொரு சொத்துகளையும் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு அமானிதத்தையும், அல்லாஹுடைய அமானிதம், இதை நம்மிடமிருந்து பிடுங்குவதற்காக முழு இந்திய அளவில் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இது நம்முடைய பாதுகாப்பிற்கு முழுக்க எதிரானது மட்டுமின்றி அவர்களுடைய அம்பானி அதானிகளை வளர்த்து விடுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது. இதனை நாம் அல்லாஹுக்காக ஈமானிய உணர்வோடு இதற்குண்டான எதிர்ப்பை நாம் தெரிவிப்பது அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹுடைய சட்டங்கள் மீறப்படுமையானால் அது ஒரு அரசாங்கம் மீறினாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனம் மீறினாலும் சரி, அல்லது ஒரு இயக்கம் ஒரு கூட்டம் மீறினாலும் சரி, அதை எதிர்த்து நம்மால் ஆன முயற்சிகளை செய்வது, குரல் கொடுப்பது இது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபியா உடன்படிக்கையின் சமயத்திலே அவர்களை தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் காபிர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. ஆனால் அவர்களை அந்த காபிர்கள் அடைத்து வைத்து விடுகிறார்கள். திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பவில்லை. இப்பொழுது அவர்களை எதிர்த்து, காபிர்களை எதிர்த்து போராடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து முஸ்லிம்களின் மீதும், அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் உயிரின் மீது சத்திய பிரமாணம் பையத்து செய்தார்கள். உயிர் இருக்கிற வரைக்கும் காபிர்களை எதிர்த்து போராட வேண்டும்.
ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டதாக வதந்தி பரவியது. அதற்கு உண்டான பழி தீர்க்க வேண்டும் என்பதாக அவர்கள் பையத் செய்தார்கள். இதைத்தான் பையத்து ரிதுவான் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இன்றைக்கு அல்லாஹுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு சூழ்ச்சிகள் பல செய்யப்படுகின்றன. அதை நாம் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தி அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வக்ஃப் சொத்துக்களை அதை எந்த அமல்களுக்காக வேண்டி சரியாக கொடுக்கப்பட்டதோ அதை சரியான முறையில் பூர்த்தியாக ஆக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த உரிமைகள் பறிக்கப்படாமல் இருக்க நாம் நம்மாலான எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும். முழு மாநில அளவிலே இந்த எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. நம்முடைய மாவட்டத்திற்கும் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூறப்படும். அதை நாம் பின்பற்றி அந்த எதிர்ப்பை நாம் பதிவு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈருலக நல்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.